ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எப்படி பூ விலை எப்படி இருக்குது மும்பையில் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் லோவாக தாங்க இருக்கும். நம்ம சைடு ஒப்பிடும் போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. இந்த மொத்த பூவுமே 300ரூவாய்க்கு இப்படி தான் வாங்கினேன். எல்லா பூவும் சேர்த்து மொத்தமாக ஒரு 300ரூவாய்க்கு வாங்கினேன். இங்கே அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு பொங்கல் திருநாள் இல்லை. மும்பையை பொறுத்தவரை பொங்கல் இன்னைக்கு அவங்களுக்கு பொங்கல் கொண்டாட மாட்டாங்க. நம்ம தமிழர்கள் மட்டும்தான் பொங்கல் கொண்டாடுறோம். அதனால் இங்கே எதுவுமே கிடைக்கலங்க. கரும்புலேருந்து மஞ்சள் கொத்துலேருந்து எதுவுமே இங்கே கிடைக்கல. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி 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 அலைஞ்சு கரும்புனா வாங்குறதுக்கு எப்படி 3-4 கிலோமீட்டர் அலையிற மாதிரி அந்த அளவுக்கு கரும்பு சுத்தமாக போடலை. ரேட்டு இங்கே ஹையாக தான் இருக்குது. கரும்பு விலையிலேருந்து மஞ்சள் கொத்துனா சுத்தமாகவே கிடைக்கல. எல்லாமே வாங்கிட்டு நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும்ல. நம்ம தமிழர், அதனால் கண்டிப்பாக நம்ம பொங்கல் கொண்டாடியே ஆகணும். அதனால் நம்ம வீட்டை நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இங்கே கலர் பொடி கூட கிடைக்கலங்க. பரவாயில்ல, இருக்க பூவை வச்சு நம்ம எப்படியாவது கலர் பொடியை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் போட முடியலை இந்த டைம். அதனால் சிம்பிளாகவே இந்த கோலம் போட்டாச்சுங்க. எனக்கு கலர் பொடி கிடைக்கலங்க. அதனால் இது சும்மா நம்ம மாவை யூஸ் பண்ணிவிட்டு அதில் பூவை டெக்கரேஷன் பண்ணியாச்சுங்க. அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் நாளை கொண்டாடுங்க. பாய்.